ஹே ஹாய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். குவைத்தை பற்றி அப்டேட் பார்க்க நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அமலா சுந்தர். ஸோ ஃபைனலி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாதது, நான் இந்த சேனல் ஓப்பன் பண்ணதுக்கான ரீசன் நார்மலாக விலாக் போடுவோம் வந்தால் வருது அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ 200 சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க. இதெல்லாம் நான் எக்ஸ்பெக்டே பண்ணாத ஒரு விஷயம். ஸோ வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு நியூஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, டிரைவர், டாக்ஸி, அப்புறம் டெலிவரி மேன்ஸ் இவங்க எல்லாருக்குமே காமனாக சொல்கிறது தான். ஏஐ மூலியமாக இனி இன்னும் ஸ்ட்ரிக்டாக போகிறாங்க டிராஃபிக் ரூல்ஸை. ஸோ ட்ரைவ் பண்ணுற நீங்கள் கொஞ்சம் சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள். நீங்கள் இந்தியாவிலேருந்து குவைத்துக்கு டிரைவராக வரீங்க அப்படின்னா எல்லா ரூல்ஸையும் ஒபே பண்ணுறவங்களா இருந்தால் மட்டும் தயவுசெய்து ரெடியாகிவாங்க. ஏன்னா இங்கே அவ்வளோ ரூல்ஸு. நான் 3 மாதத்துலேயே கிட்டத்தட்ட நிறைய ரூல்ஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருந்திருக்கு. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், என்ன தான் ரூல்ஸ் சேஞ்ச் ஆனாலும் நாங்கள் பண்ணுறதான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது 3 பங்களாதேஷ்காரங்களை கார் ஏற்றி கொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க வேணும்னு தான். ஸோ அதில் ஒருத்தவர் மட்டும் இறந்துருக்காரு, பாக்கி 2 பேர் சீரியஸில் இருக்காங்க. அந்த டிரைவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்கள என்ன பண்ண போகிறாங்கங்கிறது நமக்கு தெரியாது. என்ன தான் ரூல்ஸ் போட்டாலும் நாங்கள் பண்ணுறதை பண்ணிட்டு தான் இருக்கோன்ட்டு பாதி பேர் இருக்காங்க. ஸோ இதில் ஒரு பிக்கஸ்ட் வீடியோ இருக்குது. அது என்ன வீடியோங்கிறது இந்த வீடியோ கடைசியாக பார்த்தா தான் தெரியும். ஆமாங்க, நாங்கள் நெக்ஸ்ட் டைம் வரப்போகிறது நியூ ஏர்போர்ட்லேருந்து தான் வருவோம் அப்படிங்கிறது நினைக்கிறேன். குவைத்தில் நியூ ஏர்போர்ட் ரெடி ஆகிட்டு இருக்கு. நவம்பர் மந்த்து இது ஓப்பன்டு அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவை பாருங்களேன், நியூ ஏர்போர்ட் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இதாங்க குவைத்தோட நியூ ஏர்போர்ட்டு. சேம் அந்த ஏர்போர்ட்டுக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேயே இதாகிட்டுருக்கு. அதில் தேவையான ஃபெசிலிட்டிஸ் இல்லை அதனால் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ புதுசாக ஒன்று ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. வியூவே நல்லா இருக்கு இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் டைம் நாங்கள் ஊருக்கு வர மாதிரி இந்தியாவுக்கு வரோம் அப்படிங்கிற சுச்சுவேஷன் வந்தால் நாங்கள் நியூ ஏர்போர்ட்லேருந்து தான் வருவோம் அப்படிங்கிற மாரி. ஸோ நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. எனக்கு இது ரொம்ப ஒரு சர்ப்ரைஸாக தான் இருக்குது. 200 சப்ஸ்கிரைபர் வருவாங்க அப்படிங்கலாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. சும்மா ஏதோ தானோ அப்படின்னு ஓப்பன் பண்ணது தான். ஸோ தேங்க்ஸ். மேலே இந்தமாரி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, டாட்டா, பாய்.